வரலாம் போகலாம், பேங்க் பேலன்ஸ் வரலாம் போகலாம், அதெல்லாம் நிலையற்றது, வரும் போகும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு விதைக்கணும். அது அன்பு இல்லத்துல நான் தெரிந்து கொண்டவரை சாமி அவர்கள் ஒரு லட்சியமாக அதை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இந்த ஆன்மீக அவருடைய சொற்பொழிவு, அவருடைய பேச்சுக்கள், குறிப்பாக அன்பு இல்ல குழந்தைகளுக்கு அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அந்த குழந்தை இதை டிரான்சென்ட் பண்ணி, இதை தாண்டி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது அவருடைய எண்ணமா இருந்துச்சு. அதை நம்ம கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுக்கணும். குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, எல்லா பெரியவர்களுக்கும் கூட, குறிப்பாக கிரகஸ்த வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழந்தை குட்டிகளோடு பற்றோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இது மிக முக்கியமா நம்ம கொடுக்கணும். காரணம், இந்தியாவில் 145 கோடி பேர், அதுல சராசரியாக ஒரு 50% மக்கள் ஆனந்தமாக வாழ்ந்தால் என்னாகும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஆனந்தமாக இந்த உலகத்துல வாழ்றோம்? மிக மிக குறைவு. 0.0001 அப்படிங்கிற எண்ணிக்கை இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய நோக்கம் ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. ஆனந்தமான வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயத்தை நம்ம சரி பண்ணணும். ஒரு சூழலை உருவாக்கணும், பரிசரத்தை, குறிப்பா அந்த என்விரான்மெண்ட், அதை கரெக்ட் பண்ணணும். அவர்கள் செல்லக்கூடிய சாதாரண வாழ்க்கை கூட ஒரு போராட்ட வாழ்க்கையாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. காலையில் வீட்டில் கார் எடுக்கிறாங்க, 2 வீலர் எடுக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, ஒரு குண்டு குழி இருக்கக்கூடிய ரோட்ல போறாங்க, திட்டிகிட்டே போறாங்க, ஆபீஸ் போறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸா பாக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸோட அவர்கள் இருக்கக்கூடிய பணிச்சுமை என்பது அந்த வேலையை என்ஜாய் பண்ணி பண்ணாதனால அதையும் பணிச்சுமையா பாக்குறாங்க. எப்படா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு ஜென்சி பாக்குறாங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய பெங்களூர்ல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல ஹையரிங் பிராக்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி குழந்தைகள், அதாவது 1997க்கு பிறகு பிறந்தவர்களை ஜென்சி நாம் அழைக்கிறோம். 2015க்கு பிறகு பிறந்தவங்களை நம்ம ஜென் ஆல்பாங்கிறோம். புது புதுசா பேர் வச்சிருக்காங்க, நம்மளெல்லாம் அவங்க சேர்த்துக்கிறதே இல்லை. அதனால இந்த ஜென்சிட்ட போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவர்கள் சொல்வது, இன்னைக்கு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமா எனக்கு ஓய்வு இருக்கணும் அப்படிங்கிற கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல கொண்டு வர்றாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல நான் பணி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஜென்சி இன்னைக்கு சொல்றாங்க. யாராவது நாராயணமூர்த்தி அவர்கள் போன்றவர்கள் இல்ல ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா நாம 70 மணி நேரம் 80 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து நாராயணமூர்த்தி அவர் அட்டாக் பண்றாங்க. எப்படி நீ 80 மணி நேரம் வேலை செய்யலாம்னு சொன்னாங்க. ஏன்னா இது கர்ம யோகத்திற்கு அடிப்படையில எதிரான ஒரு புரிதல். நம்ம கர்ம யோகத்தை பத்தி நிறைய பேசுறோம். இன்னைக்கு குறிப்பாக இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்கள், அவங்க செய்யக்கூடிய வேலையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னாங்க அந்த 24 மணி நேரத்தையே 3ஆக பிரிக்கிறார்கள். தனிப்பட்ட ஓய்வு அதற்கு ஒரு 10 மணி நேரம் வேணும். ஆபீஸுக்கு போய் வேலை பார்க்கறது 6ல இருந்து 8 மணி நேரம். என்னோட சோசியல் லைஃப் என்ஜாய்மெண்ட்டுக்கு 6 மணி நேரம் பார்க்கறாங்க. இது மிக தவறான ஒரு பார்வையில ஒரு தலைமுறையை வளர்ந்து கொண்டிருக்கிறது. கர்ம யோகியாக நாம் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம், அதற்கு நேர்மறையாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக முக்கியமாக இந்த மாதிரி ஆன்மீக துறவிகள், குறிப்பாக அன்பு இல்லம், இந்த பயிற்சி அந்த குழந்தைங்களுக்கு போகணும். செய்யும் தொழிலே தெய்வமாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்திலிருந்து ஒரு வேலையை வெறும் கடமையாக மட்டும் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய முழுமையான பரிமாணம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இது இன்னைக்கு நம்முடைய சொசைட்டி முன்பு இருக்கக்கூடிய ஒரு முதல் சேலஞ்சாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா இந்த சமுதாயம் இன்னும் 20-30 ஆண்டுகள் கழித்து வரும் பொழுது எவ்வளவு பிரச்சனை இந்த சமுதாயம் பார்ப்பாங்க. இன்னைக்கு ப்ரீ நப்ஷியல் அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க. குறிப்பாக ஜென்சி இந்த 2000 ஆண்டுக்கு பின்பு பிறந்தவர்கள் பார்க்கும் பொழுது திருமணத்திற்கு செல்லும் முன்பு இன்னைக்கு அமெரிக்கால எல்லாம் ப்ரீ நப்ஷியல் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதாவது விவாகரத்து நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விவாகரத்து செய்யும் பொழுது நம்ம சொத்தை எப்படி பிரிக்கணும், நாம எப்படி அதை டீல் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு பல இடத்துல கொங்கு பகுதியில் நான் பார்க்கின்றேன். லாயரை வச்சு அக்ரிமெண்ட் போட்டு தான் நிறைய திருமணத்துக்குள்ள புதிதாக நாம் இந்த விஷயத்தெல்லாம் கேட்கின்றோம். இது நான் ஒரு 2வது சேலஞ்சாக பார்க்கின்றேன். காரணம், ஒரு குடும்ப வாழ்க்கையில மிக வேகமாக வெளியே வர வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கோர்ட்டு தான் தீர்வு, எல்லாவற்றுக்கும் ஒரு சண்டை. எதற்கெடுத்தாலும் கூட நான் வெளியே வர வேண்டும் என்கின்ற மனப்பக்கத்தில் தான் திருமண வாழ்க்கையை வாழுகின்றார்களோ தவிர சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட இதை தாண்டி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ண பக்குவம் இல்லை. அதையும் நம்முடைய அன்பு இல்லம், துறவிமார்கள் இவங்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும். 3வது, கடவுள் மீது இருக்கக்கூடிய பற்று. 3 விஷயத்தை மட்டும் உங்களுடைய பாதத்திலே வைக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரிய விஷயங்களை பேசுவதை விட சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய 3 பிரச்சனை அவங்க முன்னாடி வைக்கணும். அடுத்த 20 ஆண்டுகள் அதை சரி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. 3வது, கடவுள் பற்று. இன்னைக்கு யுனைடெட் கிங்டம், UK அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாட்டை 52% மக்களுக்கு கடவுள் பற்று கிடையாது. அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறார்கள் சென்சஸ். அப்படின்னா 48% மக்கள் தான் யூகேல கடவுளையே நம்புறாங்க. அமெரிக்காவில் இன்னைக்கு சராசரியாக 30-35% கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மதத்தை பார்த்தோம்னாங்க முதல் மதம் அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் கிறிஸ்தவ மதம்.
225 கோடி பேர், 225 crore இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறாங்க. இரண்டாவது மதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம், 165 கோடி 170 கோடி பேர் இருக்காங்க. மூன்றாவது மதம் என்னன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. மூன்றாவது மதம் என்ன மதம் இந்த உலகத்திலையும் கேட்டீங்கன்னா, எந்த மதத்தையும் பின்பற்றாதவர்கள் தான் மூன்றாவது மதம், 135 கோடி பேர் இருக்காங்க. நான்காவது மதம் தான் இந்து மதம், 125 கோடி. இன்னைக்கு நிறைய எக்ஸ்பர்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து உலகத்துல மதங்கள் எப்படி இருக்கும். ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய சென்சஸ் டேட்டா, இந்தியாவோட சென்சஸ் டேட்டா 2027 கிடைச்சது. அவங்க சொல்லுவது 2050 2055 முடியும் பொழுது உலகத்தினுடைய மிகப்பெரிய மதமாக இஸ்லாமிய மதம் இருக்கும். இஸ்லாமிய மதம் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மதமாக, முதல் மதமாக இஸ்லாமிய மதம் இருக்கும். இரண்டாவது மதமாக கிறிஸ்தவ மதம் இருக்கும். மூன்றாவது மதமாக எந்த மதத்தையும் பின்பற்றாதவர்கள் இருப்பார்கள். இந்து மதத்தை பொறுத்தவரை 2055 கூட அதே இடத்துல இந்து மதம் இருக்கும். 120 125 கோடி பேருக்குள்ள இருப்பாங்க. இதுல பல பிரச்சனைகளை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன். நாம் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் கிடையாது. சனாதன தர்மம் என்று சொன்னாலே சன தன, அதுல 2 வார்த்தைகள் இருக்கு. சன என்று சொன்னால் டைம்லெஸ், தன என்று சொன்னால் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய சனாதன, அதை சனாதன தர்மம் என்று சொல்லுகின்றோம். இந்த சனாதன தர்மம் நம்ம திரும்ப பின்னாடி போனோம் அப்படின்னா வேதங்கள் தொகுத்து வழங்கப்பட்ட பொழுது அந்த பணியை 4 ரிஷிகள் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு ரிஷியினுடைய பெயர் சனாதனமாக இருந்தது. சனாதன தர்மம் என்கின்ற பெயர் அங்கிருந்து வருதுங்க. 4 வேதங்களை தொகுத்த ஒரு ரிஷியினுடைய பெயரும் கூட, தொகுத்த ஒரு ரிஷியாக இருந்தாலும் கூட அந்த பொறுப்பை 4 ரிஷிகளுக்கு கொடுத்தாங்க. சதானனா சனாதனா என்கின்ற 4 ரிஷிகள், ஒரு ரிஷி பெயர் சனாதனா. நம்முடைய மதத்தை பொறுத்தவரை எதையும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மதம். இன்னைக்கு நாம ரிலீஜியன் என்கின்ற ஐடென்டிட்டிக்குள்ள கொண்டு வந்துட்டோம். இதை வந்து நாம் ரிலீஜியன் என்கின்ற ஐடென்டிட்டி. சுவாமி விவேகானந்தா அவர்கள் மிக மிக கடுமையாக இதை எதிர்த்தாங்க. யார் எதிர்த்தாங்களோ இல்லையோ, இந்த மாடர்ன் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கடந்த 250 ஆண்டுகளில் விவேகானந்தா அவர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க. இந்த பிரச்சனைக்காகத்தான் அவங்க எதிர்த்தாங்க. மதம் என்கின்ற கோட்பாட்டுக்குள்ள ஒரு வாழ்வியல் முறையை கொண்டு வரும் பொழுது பிரச்சனைகள் வரும், இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து வரும் என்பதை விவேகானந்தா அவர்கள் பல இடத்துல பேசியிருக்கிறாங்க. ஆனாலும் வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன் சிகாகோவில் விவேகானந்தர் அவர்கள் பேசும் பொழுது அவருக்கு முன்பு பல பேர் பேசினாங்க. 18வது தான் விவேகானந்தர் பேசினாங்க. 17 பேர் வந்து மதம் பேசினாங்க. எல்லா மதத்திலிருந்து வந்தவர்கள் என் மதம் பெரிது, என் மதம் பெரிது, என் மதம் பெரிது. அப்ப விவேகானந்தர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இன்னைக்கு மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினால நானும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி, நானும் என்னை புஷ் பண்ணி மதம் என்கின்ற வார்த்தை இந்து மதத்துக்கு நானும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. நீங்கள் மதம் என்கின்ற வார்த்தையை சொல்றதுனால நான் சொல்லுகின்றேன், உங்களுடைய மதத்திற்கெல்லாம் தாய் மதமாக இருக்கக்கூடிய மதத்திலிருந்து இங்கே வந்து நான் துறவியாக பேசுகின்றேன் வார்த்தையை பயன்படுத்துறேன். அந்த ஒரு லைனுக்கு பின்னாடி 1000 பொருள் இருக்கு. விவேகானந்தர் அவர்களே சிகாகோவில் மதம் என்கின்ற வார்த்தையை மற்றவர்கள் பயன்படுத்திய காரணத்திற்காக, புரிதலுக்காக அவர் பயன்படுத்தினார். உங்களுடைய மதத்திற்கெல்லாம் தாய் மதம் என்று சொன்னால் அவர் பெருமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. அவர் சொன்ன காரணம், நான் சார்ந்திருக்கக்கூடிய வாழ்வியல் முறை என்பது ஆதியிலிருந்து இருக்கக்கூடியது, ஒரு டைம்லெஸ் பிலாசபி. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தத்துவ இடத்திலிருந்து நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். எதற்காக நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னாங்க, இன்னைக்கு இஸ்லாம் மதம் பெரிய மதமாக இருந்தாலும் 2055 கிறிஸ்தவ மதம் 2வது பெரிய மதமாக இருந்தாலும் கூட சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடுகள் இன்னைக்கு இஸ்லாம் மதத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. நான் சொல்றேன், மறுபடியும் திரும்ப சொல்றேன், சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள் மற்ற மதத்திற்கும் செல்ல வேண்டிய கட்டாயம் இந்த உலகத்திற்கு இருக்கு. ஏன்னா சண்டை ஆரம்பித்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழித்து பெரிய பெரிய சண்டைகளை பார்க்கிறோம். கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன், 2 மதங்கள் மோதிக்கொள்கிறது. ஜூவிஷ் மதமும் இஸ்லாம் மதத்தையும் பார்க்கிறோம். ராக்கெட் முதல்ல பக்கத்துல இருந்து அந்த காம்பவுண்டுக்கு போற ராக்கெட் இன்னைக்கு கண்டங்கள் தாண்டி வருது, கான்டினென்ட்டை தாண்டி கண்டங்கள் வருது, அதையும் பார்க்கிறோம். ராக்கெட் வருது. ஒரு அமெரிக்காக்காரங்க B-52 பாம்பர் பிளேன் அனுப்புறாங்க, 2 கான்டினென்ட்டை தாண்டி குண்டு போட்டு வருது. ஆனால் இன்னைக்கு நாம ஒரு நிலையில்லாத ஒரு உலகத்துல இருக்கோம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தீப்பெட்டியை பற்றுவது போல யாரு வேண்டுமானாலும் சண்டை போட்டுக் கொள்ள முடியும் என்கின்ற இடத்துல இருக்கும் பொழுது